தேர்தலுக்கு பிறகு விஜய் பற்றி பேசிய சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. முதல் முறையாக வெகு நாட்களுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இதில் அனைத்து தலைவர்கள், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் பற்றியும் அவரது கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு விஜய் அவர்களை பற்றி நட்பு சம்பந்தமாக ஏதாவது பகிரணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதிலளிக்கையில் நட்பு அப்படின்ட்டு எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. இப்போ என் நண்பன் அப்படின்ற மாதிரி பேசவும் முடியாது. ஏன்னா நான் அவருடைய அண்ணன், அவர் எனக்கு தம்பி. அதில் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, எப்போவுமே மாற்றம் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு செய்துட்டு, எதனால் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டு நிறைய பேசுகிற மாதிரி இருந்து அதற்கான காரணம் என்னென்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த விஷயத்தை மீண்டும் அண்ணன் அவர்கள் மேடையில் பதிவிடுறாரு. இங்கே எப்போவுமே நடக்கிற ஒரு அரசியலாக, ஒரு கூட்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே திராவிட அரசியல் தான் இருக்குது. எப்போ இந்த தேசிய அரசியலை மொத்தமாக ஒழிச்சு கட்டி முடித்தோமோ அதுலேருந்து திராவிட அரசியல் தான் இருக்கிறது. மக்களுக்கு இந்த ஒரு அரசியல் மட்டும்தான் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இருக்குது. பிறகு அதிலிருந்து வெளியே நான் ஒரு சில விஷயங்கள் புரிந்துக்கிட்டு இங்கே நிலைத்து நிற்க வேண்டிய அரசியல் எது அப்படிங்கிறது தமிழ் தேசியங்கிறத உணர ஆரம்பித்தேன். அதன் பிறகு அதை மிகப்பெரிய அளவிற்கு வலுப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக மக்களிடம் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து, உண்மையிலே திராவிடம்ங்கிறது எந்த மாதிரியான மாற்றத்தையும் இங்கே கொண்டு வரல, வெறும் மாற்றம் கொண்டு வரணும் வாயளவில் பேசி ஏமாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறத வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் சீமான் அவர்கள் அதை மிகப்பெரிய அளவிற்கே செய்து வைத்திருந்தார். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாற்று அரசியலாக நான் செய்ய போகிறேன்னு தம்பி உள்ளே வரும்போது அனைவரும் எதிர்பார்ப்பது என்னவாக இருக்கும்? அவர் நிச்சயமாக திராவிடத்திற்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்க போகிறார். அதுவும் இல்லாமல் அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு வராருன்னா திமுகவுக்கு எதிராக தானே ஒரு கொள்கையை முன்னிறுத்த போகிறாருன்னு எதிர்பார்த்தா, அவரும் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடமும் இருக்கன்கள்ன்ட்டு அந்த இடத்துல இருந்து வந்த முரண்கள் தான் இதுதானே தவிர, மற்றபடி அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பிங்கிற அந்த பாசம் இருக்குல்ல, அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. இது தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. வெகு நாட்களுக்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் முதல் முறையாக மேடை ஏறி பேசும்போதும் அதே கண்ணியத்தோடு அவர் எப்படி நம்ம சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோமோ அதே விடயத்தை அப்படியே பதிவு செய்திருப்பது அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய மிக சிறந்த தலைவன் அண்ணன் சீமான் அப்படிங்கிறத பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம்.